ஸோ வெல்கம் டு NSWS அகாடமி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நல்ல ஒரு ஆதரவு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ நேற்று என்னோடய உடல்நிலை சரியில்லாத போது எத்தனை மாணவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணியும் மெசேஜ் பண்ணி என்னோட நலனை விசாரிச்சிங்க. அதிலேயே எனக்கு 100% குணமாயிருச்சு. ஸோ அதுக்காக நான் ஏதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு யோசித்தேன். ஸோ நேற்று நான் ஓட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். குரூப் 2 TA பேட்ச் இது இலவச பேட்ச், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடவா வேண்டாவா அப்படிங்கிற போல் நான் போட்டிருந்தேன். அதில் மோஸ்ட்லி வேண்டாம், குரூப் 4 மட்டும் போதும் தான். நிறைய பேர் குரூப் 4 மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி குரூப் 4க்கு நம்ம 6ஆம் வகுப்பு முடிச்சு கொடுத்துட்டோம், 2 டெஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டோம். இந்த வாரம் வீக் 3 டெஸ்ட் இருக்கும். 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு, டேர்ம் 2 தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னிலிருந்து, ரைட்டுங்களா? ஓகே. ஸோ அதுக்காக குரூப் 2 பேட்ச் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னா, இந்த தவறை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இத்தோட அந்த தவறை விட்டுருங்க. அந்த தவறை செய்யாதீங்க. இல்லை அந்த தவறு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மறந்துடுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களோ இல்லை எந்த ஒரு எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு என்னென்ன வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி அலைவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லி எப்படியாவது ஜாயின் ஆயிடுவாங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆயிடுவாங்க, ஒரு அகாடமியில் ஜாயின் ஆயிடுவாங்க. அதே போல் ஒரு டெஸ்ட் பேட்ச் 2-3 அகாடமியில் டெஸ்ட் பேட்சும் போட்டு விட்டுருவாங்க. அதுபோல் மெட்டீரியல்ஸ், கைடு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். ஒரு புக் ஷாப் மாதிரி இருக்கும் அவங்க ரூமு. அது போல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஹாயாக ஃபேனு கீழே உட்காந்துக்குவாங்க. என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாரு, என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நானே செஞ்ச தவிர என்னென்னா, SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்போது ஒரு மனநலது போல் இருந்துச்சு. அது ஒரு 3 மாதம் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ கூட அப்படி தானே, நமக்கு நோட்டிஃபிகேஷன் தான் படிக்கணும் அப்படிங்கிற போல் இருக்குது, ஓகேங்களா? அப்போ நம்ம SSC நோட்டிஃபிகேஷன் வரும்போது 2-3 மாதம் தான் இருக்கும். அந்த 2-3 மாதம் என்ன பண்ணுவோன்னா, சிலபஸ் எல்லாம் கவர் பண்ண முடியாது. அப்படியே மேலாட்டமாக இல்லை கைடு வாங்கி படிக்கிற மாதிரி தோணும். அப்போ மேலாட்டமாக அங்கங்கே படிப்போம். அவ்வளோதான், வராது. பாஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? கட் ஆஃப் அடிக்கணும்ல, முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன, திரும்பி அடுத்த வருஷம் வரும். திரும்பி அடுத்த மேலோட்டமாக கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் 3 மாதத்துனா அது மேலோட்டம் படிப்போம். அடுத்த வருஷம் என்னப்பா அப்படிங்கிற போல தான் இருக்கும் நமக்கு. அப்புறம் நம்ம இதே போல் பண்ணிருந்தா 4-5 வருஷம் ஆயிடும். அப்புறம் திரும்பி பார்த்தா 4-5 வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் ஒரு டிகிரி பண்ணாலும் சரி, இல்லை டிப்ளமோ எது பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும், டிகிரி கிடைக்கும், இல்லை ப்ரொவிஷன் கிடைக்கும். ஆனால் டிஎன்பிசி படித்த, SSC படித்த, UPC நான் 4-5 வருஷம் படித்தேன் அப்படிங்கிறத யாரும் எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம லைஃப்பில் 5 வருஷம் வேஸ்ட்டாக போயிருக்கும். அந்த லைஃப்பில் அந்த 5 வருஷம் வேஸ்ட்டாக போயிருக்கும், சரிங்களா? இப்போ இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்லாம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் அதுதான். இந்த ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஆழமாக இறங்கி ப்ரிப்பேர் பண்ணிடணும். 1 வருஷம் 2 வருஷம் சொல்லி நமக்காக ஒதுக்கிக்கிறணும், சரிங்களா? 2 வருஷம் தான். அந்த 2 வருஷத்துக்கு நான் வேலை வாங்குவேன், இல்லையா நான் வேறு வேலை பார்த்துட்டு போயிடணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? அந்த ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த டிஎன்பிசி படிக்க வரவங்களும், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரவங்களும் ஒரு அண்ணன் 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. திரும்பி அந்த அண்ணன் கம்பெனிக்கு போகிறாங்க, MBA முடிச்சுட்டு இருக்கிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க. அவங்க கேட்குறாங்களாம், 4 வருஷம் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்குறாங்களாம். என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன், நான் டிஎன்பிசி பண்ணிட்டு இருந்தேன். இல்லை, இது அதுக்கு ரிலேட்டட் கோர்ஸ் ரிலேட்டட் படிச்சிருந்தா கூட ஓகே, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற ஓகே, நீ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்படி அவங்கள சேர்த்துவன்னு சொல்லி அந்த அண்ணனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. புரியுதுங்களா? அந்த அண்ணன் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, எக்ஸாமினேஷன் வரும். நான் சொன்னது தான் அப்படியே ரியல் லைஃப் நடந்திருக்கு பாருங்கள். எக்ஸாமினேஷன் வருமா, டிஎன்பிசி தான் படிச்சுட்டு இருந்தார், எக்ஸாமினேஷன் வரும். அந்த எக்ஸாமினேஷன் 3 மாதம் அவ்வளோதான். அவர் படிக்கணும் தோணுமா, ஆனால் படிக்க முடியாதான். எப்படி படிக்க முடியும்? ஒரு மோட்டிவேஷனில் எப்படி படிக்க முடியும்? அதனால தான் மோட்டிவேஷன் வீடியோஸ் கொடுக்குறதுக்கு காரணமே அதுதான், சரிங்களா? ஒரு 3 மாதம் உட்காந்து படிக்கும், மேலோட்டமாக அப்படி படிப்பார், அவ்வளோதான். எக்ஸாமினேஷன் எழுதுவார், பாஸ் பண்ணிடுவார். கட் ஆஃப் வரலையே, என்ன பிரயோஜனம்? திரும்பி அடுத்த வருஷம், திரும்பி 5 வருஷம் போயிடுச்சு. இப்போ யார்கிட்ட போய் அந்த 5 வருஷம் போயிடுச்சு. இப்போ அவருக்கு இப்போ 29 வயசு போல். அவருக்கு என்ன பண்ணுவார்? 28 ஆயிடுச்சு இல்லை, என்ன பண்ணுவார் அவர் இப்போது? அப்போ திரும்பி படிக்க தான் உட்காந்துருக்கார், பாவம். நானும் அதான் சொன்னேன், ஆனால் நான் வயசில் உன்னோட சின்ன பையன்தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. படிக்கிறதா இருந்தால் ஃபுல்லாக உட்காந்து படிச்சிக்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, இல்லைப்பா நான் கேம்லன்ட்ருப்பேன், நான் இது பண்ணுவேன், என்னோடய மைண்டே என்கிட்ட இல்லை, நான் படிக்கணும்னு தான் நினைப்பேன், ஆனால் எப்படியோ போச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் உட்காந்து படிக்கலாம், காலேஜ் முடிஞ்ச பிறகு ஒரு 6 மாதத்தில் படித்து முடிச்சலாம் நினச்சேன், ஆனால் முடியலை. 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, 3 வருஷமாச்சு, 4 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு. என்ன சொல்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அது போல் நம்ம மாணவர்கள் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உள்ளத்தில் தான் இது உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்டுங்களா? அப்புறம் நீங்கள் கோச்சிக்கூடாது. அப்புறம் என்னடா இதெல்லாம் நமக்கு இந்த சார் NSW சார் நமக்கு சொல்லலையே, நீங்கள் கோச்சிக்கூடாது. இதுதான்பா ரியல் லைஃபான விஷயம். இதுதான் ரியல் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கிற விஷயம், சரிங்களா? அதனால்
நம்மளால் முடியும், கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம், நான் 3 வருஷம் எனக்கு ஆகும். என்னோடய கெப்பாசிட்டியெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம். என்னோடய கெப்பாசிட்டிக்கு நான் ஒரு 2 வருஷம் ஆகும். சில பேருக்கு சூழ்நிலை காரணமாகவும் 2 வருஷம் ஆகும். ஏன்னா சில பேர் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும், சில பேர் அப்பப்போ உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி, அது போல் ஒரு டைம் டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 2 வருஷம் அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ எக்ஸாமினேஷன் வந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அட்டன் பண்ணுங்கள், தெரிஞ்சவருக்கு அட்டன் பண்ணுங்கள். சரி, மேலோட்டமாக படிக்காதீங்கிற நான் எல்லாமே ஃபுல்லாக இதுதான் சிலபஸாக ஃபுல்லாக உட்காந்து ஆழமாக இறங்கி நான் படிப்பேன். சரிங்களா? ஸோ பாஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பொக்கிஷமும் கிடைக்க போகிறது இல்லைங்க. கட் ஆஃப் அடிக்கணும், ரைட்டுங்களா? அப்படிங்கிறப்போ நம்ம ஆழமாக இறங்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸாமினேஷனுக்கு தரவாக இருக்கிறாங்க. நீ எக்ஸாம் வச்சா நான் அடிக்கிறேங்கிற அந்த கெத்தாக உட்காடுறாங்க. நம்ம உட்கார வேண்டாமா? அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் நடுவில் வந்தால் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் வந்துருச்சுன்னு சொல்லி ஹரிபரின்னு மேலோட்டம் படித்து விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாமினேஷனில் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பி அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்போ தான். அப்படிலாம் பண்ணாதீங்க. 2 வருஷம் இதுக்குன்னு ஒதுக்கிக்கோங்க. வந்தாங்க, படித்தாங்க, வேலை வாங்கினாங்கன்னு இருக்கணும். வந்தாங்க அப்படியே போயிட்டாங்கன்னு இருந்துட்டா அப்புறம் தப்பாக போயிடும் அதனால். சரியா? ஸோ சில பேருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நான் தானே சொல்லி ஆகணும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட. இதுதான் ரியலாக வந்து லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, ஏன் நான் 5 வருஷம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஏன் அவங்களால முடியல அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு வந்து 2 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குது படிக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 1 வருஷம் போயிடும், 2 வருஷம் போகும், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி கட்டிட்டு 2 வருஷம் 1 வருஷம் உக்காந்துக்கோங்க, டோரை மூடிட்டு உக்காந்துக்கோங்க. சரிங்களா? எதுவுமே எந்த கான்சன்ட்ரேஷனும் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, பாய்.